ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 15க்கான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாமா? இப்போ வந்து நான் 2 ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக கீழே வரைக்கும் போனிடெயில் எடுத்துக்கணும். கீழே வந்து இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சோண்டு முடி இருந்தால் மட்டும் போதும். இப்போ நான் வந்து இதை 3 சுற்றி ரப்பர் பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு போனிடெயில் போட போகிறேன். ஆனால் அதுக்கு வந்து நான் நார்மல் இந்த பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டைட்டுக்காக. இதை வந்து நம்ம பாதிலே நிப்பாட்டிடணும். ஒரு குட்டி பன் மாதிரி வர மாதிரி. இப்போ இந்த மாதிரி பன் வந்திருக்குங்களா, அதை வந்து அப்படியே வந்து நம்ம இதில் வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். சிம்பிளாக அதில் விட்டு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் வந்து நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா டைட் சூப்பராக நிற்கும். இது ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் முடி எடுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பின்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட்டாகி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டக்குனு சிம்பிளாக போடுறதுக்கும் நல்லா இருக்குது. என்ன இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து மைனஸாக இருக்குது. ஏன்னா வந்து அது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் தப்பாக எடுத்துகிட்டு அதனால் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்தேன், வந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணாமண்ணு எடுத்தால் வந்து ஹேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈஸியான ஹேர் ஸ்டைலோட மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார்